இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தமிழக வெற்றி கழகத்தின் திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். நேற்றைய தினம் உங்களுடைய செயற்குழு கூட்டமும் நடந்தது. இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவிற்கு மறைமுகமாக ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? அவரு எந்த கான்டெக்ட்ல அப்படி சொன்னாருன்னு தெரியல. எங்களோட வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பொறுத்தளவுல மாநாட்டிலையும் சரி, நேற்று நடந்த செயற்குழுலையும் சரி, ஒரு விஷயத்தை நாங்க கிளியரா சொல்றோம். பெரியார் அவர்களின் கொள்கை மரபின் தொடர்ச்சி தான் தமிழக வெற்றி கழகம், வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். பீகார்ல என்ன செய்தார்களோ நிதிஷ்குமார் அவர்களுக்கு, மகாராஷ்டிரால சிவசேனாவுக்கு என்ன செய்தார்களோ அதை தமிழகத்தில் செய்ய முற்படுகிறது இந்த பாசிச பிஜேபி. அதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இடம் தராது. தமிழகத்தின் பெரியாரின் தொடர்ச்சியா இருக்க தமிழக வெற்றி கழகம் மதவாத சக்திகளை தமிழகத்தில் கால் ஊன்ற ஒருபோதும் அனுமதிக்காது. அதனால எலக்ட்ரோல் பாலிடிக்ஸுக்கு சக்சஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியும் முக்கியம். நம்ம தமிழகத்தோட லீகசியை காப்பாற்றுறது முக்கியம். அதனால பிஜேபி இருக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் இருக்காது. திமுகவை எதிர்க்கும் கட்சிகள், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில திரளணும் அப்படின்னு சொல்றாரு திரு பழனிசாமி. நீங்க அப்படி அந்த லாஜிக்ல பார்த்தாலுமே பிஜேபி இருக்க, அதாவது 2001 அலைன்ஸ், டிஎம்கே பிஜேபி இன்னும் சில நிறைய கேஷ் அவுட்ஃபிட்ஸ் இருந்த ஒரு கிராண்ட் அலைன்ஸ் தான் சொல்லப்பட்ட 2001 அலைன்ஸ். அதே மாதிரி 2021 அலைன்ஸும் வந்து அரித்மெட்டிக்கு பார்த்தாவும் அப்ப இருந்த சூழல்ல வந்து ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே ஒரு அரித்மெட்டிக்லி ஒரு இதுதான். பட் ஆனா தமிழக மக்கள் வந்து லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட 12 மணி வரையும் வந்து ஜிக்ஜாக்கா தான் போயிட்டு இருந்துச்சு. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறதுனாலதான் தமிழக மக்கள் வந்து இந்த குடும்ப ஆட்சி இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே வந்து அன்னைக்கு ஏடிஎம்கேவோட பிஜேபி அலைன் ஆனதுதான். இன்னைக்கு தமிழகத்துல ஒரு காட்டாட்சி நடத்தி கொண்டு இருக்கிற திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது ஏடிஎம்கே கடந்த காலங்களில் செய்த தவறு தான். அதே தவறை மீண்டும் செய்கிறார்கள். பிஜேபியோட அலைன்ட் ஆயிருக்கிறது வந்து தமிழகத்திற்கும் நல்லது இல்ல, ஏடிஎம்கேக்கும் நல்லது இல்ல. அத வந்து 2026 தேர்தலுங்கிறது வந்து 1977 எலெக்ஷன் வில் ரிப்பீட். 2026 புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி 77 வென்று தனிப்பெருமானோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அதுபோல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு வருவார். சரி, இப்போ பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில தாவேகா இருக்காது அப்படின்றதா உங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை பாஜக இல்லை என்றால் அது கூட்டணி குறித்து அவர்கள் கட்சியினர் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் நான் கேட்பது, பாஜக இல்லை என்றால் அதிமுக கூட்டணியில் இணைய தாவேகா விருப்பம் தெரிவிக்குமா? இது வந்து ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின். அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு என்ன விஷயமா நம்ம அதை தான் பத்தி பேச முடியும். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து இது கற்பனையான கேள்வி. இன்னைக்கு வந்து ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிரச்சார இது ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் உட்பட எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த அலைன்ஸ் வந்து இன்டாக்ட்ங்கிற மெசேஜை தான் வந்து தமிழக மக்களுக்கும் அவர்களோட தொண்டர்களுக்கும் சொல்றாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் பொறுத்தளவுல மதச்சார்பின்மை சமூக நீதிக்கு எதிரான பிஜேபியை தமிழ் மண்ணில் வீழ்த்துங்கிறது வந்து ஒரு சோல் அப்ஜெக்டிவா இருக்கு. அதனால அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகல. பிஜேபியோட அவங்க இன்டாக்டா இருக்கிற பிஜேபியோட வெளியே வந்துருவாங்களா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். திமுகவையும் பாஜகவையும் நேரடியாக விமர்சனம் செய்யும் அளவுக்கு அதிமுகவை செய்யவில்லை அப்படின்ற பாயிண்ட்ல தான் அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் முன் வச்சேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு வீர விக்னேஸ்வரன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.